லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? அது உள்ள சஞ்சய் சஞ்சய், என்னடா பண்ணிட்டு இருக்க? என்ன இதெல்லாம்? இல்லம்மா, அது வந்து நான்... என்னாச்சு? சஞ்சய் யாருக்கும் தெரியாம அத்தையோட லாக்கரை திறந்து உள்ள ஏதோ பணம் எடுத்துட்டு இருந்தான். அத பாத்துட்டாங்க. சஞ்சய், என்ன இதெல்லாம்? இல்ல பெரியம்மா, நான் பணத்தை எடுக்கல, வைக்கதான் வந்தேன். என்ன பணம் இது? எதுக்கு இத நீ என்னோட லாக்கர்ல வைக்கிற? என் லாக்கர்ல என்ன தவிர வேற யாருமே கை வைக்க மாட்டாங்க, தெரியும் தானே உனக்கு? என்ன மன்னிச்சிருங்கம்மா, நான் உங்க லாக்கர்ல இருந்து பணம் எடுத்தேன். அதை திருப்பி கொண்டு வந்து வைக்கும் போது தான் நீங்க பாத்துட்டீங்க. பணம் எடுத்தியா? என்கிட்ட ஒரு வார்த்தை கூட கேட்காம என் லாக்கர்ல நீ எப்படிடா கை வைக்கலாம்? அதுக்கு அவனுக்கு உரிமை இல்லையா? அவன் நம்ம பையன் வேதா. இப்ப நான் உரிமை இருக்கா இல்லையாங்கறத பத்தி எல்லாம் பேச வரல. இந்த சொத்து பணம் எல்லாமே ஏன் பசங்களுக்கு தான். ஆனா என்கிட்ட சொல்லாம, ஏன் அனுமதி இல்லாம ஏன் லாக்கரை இவன் எப்படி திறக்கலாம்? நம்ம பையன் அப்படிலாம் எதுவும் செய்ய மாட்டான் வேதா. அது அவனை சொல்ல சொல்லுங்க. டேய், ஏன்டா அம்மா கிட்ட சொல்லாம லாக்கர்ல கைய வச்ச? எதுக்காக பணம் எடுத்த? எனக்கு ஒரு அவசர தேவை இருந்துச்சுப்பா, அதான் எடுத்தேன். அப்படின்னு அவசர தேவை? நீ கேட்ட அத்தை எத்தனை லட்சம் வேணா கொடுப்பாங்களே சஞ்சய், அவங்க கிட்ட கேட்காம நீ எதுக்கு பணத்தை எடுத்த? அத்தை கிட்ட சொல்ல முடியாத ஏதாவது காரணம் இருக்கா என்ன? பதில் சொல்லு சஞ்சய். சொந்த வீடாவே இருந்தாலும், பெத்த அம்மாவோட பணமா இருந்தாலும் அனுமதி இல்லாம எடுத்தா அதுக்கு பேரு திருட்டு தான். எங்க இருந்து வந்தது உனக்கு இந்த புத்தி? இல்லம்மா, ஒரு அவசரத்துல எடுத்துட்டேன். என்னடா அவசரம்? எதுவா இருந்தாலும் நீ என்கிட்ட கேட்டுதானே பணத்தை எடுத்திருக்கணும். உன் இஷ்டத்துக்கு லாக்கர்ல கை வச்சிருக்க. என்ன காரணம்னு கேட்டா அதுக்கும் சரியா பதில் சொல்ல மாட்டேங்கிற. இப்போ நீ பதில் சொல்லலனா நான் என் பையனை கூட பார்க்க மாட்டேன். இந்த மாதிரி தப்பையெல்லாம் என்னால மன்னிக்கவே முடியாது. வேதா, கொஞ்சம் பொறுமையா இருமா. சஞ்சய் தப்பான காரியத்துக்காக இப்படி பணத்தை எடுத்திருக்க மாட்டான். அவன் உன்ன மீறி இதை செஞ்சிருக்கான்னா அதுக்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்கும். டேய் சஞ்சய், என்னடா அமைதியா இருக்க? எதுக்கு பணம் எடுத்தேன்னு சொன்னா தானே தெரியும். டேய், பதில் சொல்றா. ஏன் இப்படி எல்லாரையும் டென்ஷன் பண்ணிட்டு இருக்க? சொல்ல மாட்டல்ல? அப்படின்னா நீ ஏதோ ஒரு தப்பான காரியத்துக்காக தான் பணத்தை எடுத்திருக்க, அப்படிதானே? இனி நீ ஒரு நிமிஷம் கூட இந்த வீட்ல இருக்க கூடாது. வெளியே போ. வேதா, வெளியே போடான்னு சொன்னல. என்ன பண்ற? அம்மா, அம்மா, சஞ்சய் மேல எந்த தப்பும் இல்ல. நான் தான் அவர்கிட்ட பணம் கேட்டேன். எனக்காக தான் அவரு பணத்தை எடுத்துட்டு வந்தாரு. நீ கேட்டியா? ஆமாமா.
செஞ்சது தப்புதாம்மா. நீங்க ஏதாவது தண்டனை கொடுக்கறதா இருந்தா எனக்கு கொடுங்க. நீ எதுக்காக பணம் கேட்ட? ஒரு உயிரை காப்பாத்துறதுக்காக கேட்டம்மா. புரியல. எனக்கு வேண்டப்பட்ட ஒரு பொண்ணு, என் தங்கச்சி மாதிரி. அவளுக்கு ஒரு ஆபத்து, உடனே பணம் தேவைப்பட்டுச்சு. எங்க கேக்குறதுனே தெரியல. அதான் சஞ்சய் கிட்ட கேட்டேன். அவரு உங்ககிட்ட கேட்கலான்னு சொன்னாரு. நீங்க வீட்ல இல்ல, மீட்டிங் போயிருந்தீங்க. அதான் அவசரத்துக்கு உங்களை கேட்காம லாக்கர்ல இருந்து பணத்தை எடுத்துட்டாரு. ஒரு உயிரை காப்பாத்த உங்களை மீறிட்டாருமா. பணத்தை ரெடி பண்ணி திரும்ப கொண்டு வந்து வைக்கும் போதுதான் நீங்க பாத்துட்டீங்க. அப்போ நல்லா இருந்த சஞ்சய நீதான் தூண்டி விட்டு திருட வச்சிருக்க, அப்படிதானே? ஸ்னேகா, இது அவன் வீடுமா? அவன் வீட்டுல ஒரு அவசரத்துக்கு பணம் எடுக்கிறதெல்லாம் திருட்டு இல்ல. இதை ஏன்டா நீ என்கிட்ட முதல்லயே சொல்லல? இல்லம்மா, நீங்க கோவப்படுவீங்கன்னு தான். நீ என்கிட்ட சொல்லாம லாக்கர்ல இருந்து பணத்தை எடுத்தது தப்புதான். ஆனா அதுக்கு பின்னாடி ஒரு உயிரை காப்பாத்த வேண்டிய தேவை இருந்திருக்கு. அப்படி இருக்கும்போது அத நான் தப்புன்னு சொல்ல மாட்டேன். வாணி, உனக்கு பணம் வேணும்னா எப்ப வேணாலும் நீ என்கிட்ட வந்து கேட்கலாம், நான் கொடுக்கறேன். ஆனா என்கிட்ட கேட்காம நீயே இனிமே இந்த மாதிரி எல்லாம் பண்ணாத, அது தப்பாயிடும். மன்னிச்சிருங்கம்மா. சரி, இப்ப அந்த பொண்ணு எப்படி இருக்கா? நல்லா இருக்காமா. விஜய், அம்மா, நைட் 8 மணிக்கு ஷார்ப்பா மினிஸ்டர் கூட ஒரு மீட்டிங் இருக்கு. நீ ரெஃப்ரெஷ் ஆயிட்டு வா, நாம 2 பேரும் போயிட்டு வந்துடலாம். சரிங்கம்மா. ஏய், எவ்வளவு நேரம் ஆகுது? வீடியோ அனுப்பாம என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சாரி மேடம், இது உடனே அனுப்புறேன் மேடம். அதான் இப்ப பணத்தை கொடுத்தாச்சுல, என் தங்கச்சி அனுப்புங்கடா. பாப்பா போமா போ. லக்ஷ்மி, சொல்றா, யார் இப்படி பண்ண சொல்ற? சொல்ற பிரீத்தி மேடம் தான் எங்களுக்கு பணம் தரேன்னு இந்த பொண்ணை கடத்தி வச்சு அவங்கள மிரட்ட சொன்னாங்க. என்னடி ஸ்கெட்ச் போடுறியா? ஆட்ட கடிச்சு மாட்ட கடிச்சு கடைசியில மனுஷனே கடிக்கிற இடத்துக்கு வந்துட்டல. என்ன தைரியம் இருந்தா ஏன் தங்கச்சி மேலே கை வச்சிருப்ப? போனா போகுதுன்னு எல்லாத்தையும் விட்டு கொடுத்து பொறுமையா போனா ரொம்ப துள்றல. இருடி, நேர்ல வந்து உன் திமிர அடக்குற. வித்யா, என்னடி பண்ற? கதவை சாத்தினா தானே முன்ன சாத்த முடியும். இது பாரு, வேண்டாம். இதுவா இருந்தாலும் பேசி தீர்த்துக்கலாம். மரியாதையா கதவை திறந்துரு. திறக்கலனா என்ன பண்ணுவ? ஏய், இது பாரு, ஆண்டியை கூப்பிட்டுருவேன். ஆண்டி, ஆண்டி, கூப்பிடு, நல்லா கூப்பிடு. அவங்க வர மாட்டாங்க. ஏன்னா இப்போ அவங்க வீட்லயே இல்ல. ஆண்டி வீட்ல இல்லங்கிற தைரியத்துல இதெல்லாம் பண்றியா? அவங்க கண்ணு முன்னாடியே உன்னை அடிச்சு தர தரன்னு இழுத்துட்டு போய் கம்பத்துல கட்டி வச்சு இந்த திருக்குவாலு அதாலேயே அடிச்சு உன் தோலை உரிக்கணும்னு தான் ஆசை. ஆனா இப்ப வேண்டான்னு நினைக்கிறேன்.
ஆனா நீ இப்படியே பண்ணிட்டு இருந்தன்னு வெய்ய, கண்டிப்பா ஒரு நாள் நடக்கும். ஏய், கைய இறக்குடி. நானும் போனா போகுது, அத்தையோட சப்போர்ட்ல இருக்கா. இவகிட்ட பிரச்சனை வச்சுக்கிட்டா அத்தை வருத்தப்படுவாங்கன்னு ஒதுங்கி போனா, ஆள் வச்சு ஏன் தங்கச்சியவே கடத்துறியா நீ? அந்த அளவுக்கு திமிரேறி போயிடுச்சா உனக்கு? உன்ன இன்னும் அடிக்கவே இல்ல. வித்யா, இத பாரு, நான் உன் தங்கச்சியே எதுவுமே பண்ணல. அவளை கடத்தின ஆளுங்க உன்கிட்ட பத்திரமா ஒப்படைச்சிட்டாங்கல்ல. வீணா இந்த கை நீட்டுற வேலை எல்லாம் வச்சுக்காத. அப்புறம் நான் ஒண்ணு என்ன பண்ணுவ? என்னடி பண்ணுவ? என் தங்கச்சி என்கிட்ட பத்திரமா வந்து சேர்ந்ததால மட்டும்தான் நீ இன்னும் என் முன்னாடி உயிரோட நிக்கிற. ஒருவேளை என் தங்கச்சி மேல சின்னதா ஒரு கீறல் விழுந்திருந்துச்சுன்னு வெய்ய, உன்னை அப்படியே மூச்சு முட்டுது வித்யா. விட்டு. மூச்சு முட்டுதா? விட்டு. உயிர் போற மாதிரி வலிக்குதா? என் தங்கச்சியை நீ கடத்தி வச்சிருக்கும் போது எனக்கும் இப்படிதானே வலிச்சிருக்கும். உன்கிட்ட நான் 1000 தடவை சொல்லிட்டேன், என் வழியில குறுக்க வராதன்னு. அதையும் மீறி நீ இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணுனா உனக்கு எவ்வளவு திமிரு. இவளால நம்மள என்ன செய்ய முடியும்னு நினைச்சிட்டியா? யாராவது வாங்க, காப்பாத்துங்க. நான்லாம் கிராமத்து ஆளு. இத்தனை நாள் பொறுமையா இருந்ததே பெரிய விஷயம். என்னைய சோதிக்கிறல நீ? பிரீத்தி ரூம்ல என்ன சத்தம்? என் ஊர்ல நீ இந்த வேலையை செஞ்சிருக்கணும். உன்னை அப்படியே கழுவுல ஏத்திருப்ப. வித்யா, விட்டு. மூச்சு முட்டுது வித்யா, விட்டு. பிரீத்தி, 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 என்ன சத்தம்? கதவு தர. பிரீத்தி, உள்ள என்னம்மா சத்தம்? பேசிட்டு இருக்கோமா? வித்யா என்ன பண்ற உள்ள? யாராவது பார்த்தாங்கன்னா பெரிய பெரிய பிரச்சனை ஆயிடும். என்னை இறக்கி விட்டுரு, இறக்கி விட்டுரு. ஒரு பிரச்சனையும் ஆகாது. வித்யா, நீ என்ன பண்ற உள்ள? அதாம்மா பேசிட்டு இருக்கோம். பேசிட்டு இருக்கீங்களா? விடுடி. ஏதோ பொருள் கீழே விழுந்த மாதிரி இருக்கு வித்யா. அது கைப்பட்டு விழுந்துருச்சுமா. வித்யா, எதுவும் பிரச்சனை இல்லைல்ல? அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா, சும்மா பேசிட்டு இருக்கோம். ஆமா, என்ன பிரீத்தி சத்தத்தையே காணோம்? வித்யா, நீ முதல்ல கதவு தர. கதவு உள்ள தாள் போட்டு அவகிட்ட என்ன பேசிட்டு இருக்க? முதல்ல கதவு தர. கதவு தர வித்யா. தோ வரேம்மா. கதவு தர வித்யா. போ. ஏய், போய் நீயே கதவை திறந்து சும்மா பேசிட்டு இருந்தோம், ஒன்னும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லணும்.
அத விட்டுட்டு ஏதாவது வாய விட்ட கழுத்துல இருந்து எடுத்த கைய அப்படியே ஒரே அழுத்திடுவேன். வித்யா, போ. உள்ள என்ன சத்தம்? சும்மா பேசிட்டு இருந்தோம். எதுவும் பிரச்சனை இல்லல்ல? சத்தியமா பேசிட்டு தாமா இருந்தோம். பாத்தீங்களா, அவளே சொல்லிட்டா. சரிம்மா, நீ பேசு. ஆனா வெளியில யாருக்கும் சத்தம் கேட்காம பேசுங்க, என்ன? பேசி ஒரு நல்ல முடிவுக்கு வாங்க. அப்படியே பண்ணிருவோமா? கதவை லாக் பண்ணிட்டு என் பக்கத்துல வா. இங்க என்ன நடந்துச்சு, நான் உன்னை என்ன பண்ணிருப்பேன்னு அவங்களுக்கு நல்லா தெரியும். தெரிஞ்சும் அவங்க உன்னை என்கிட்ட இருந்து காப்பாத்த நினைக்காம நல்லா கவனிக்க சொல்லிட்டு போறாங்க பாத்தியா? இந்த வீட்லயே யார் மேலயும் கொஞ்சம் கூட கோவப்படாத ரொம்ப தன்மையான ஆளு பூர்ணிமா அம்மா. அவங்களே உனக்கு ஹெல்ப் பண்ண நினைக்க மாட்டாங்கன்னா நீ இந்த வீட்ல எவ்வளவு கேவலமான பேரை எடுத்து வச்சிருக்க. இப்படி எல்லாம் வாழ்ந்து நீ என்னத்த சாதிக்க போற? இங்க பாரு வித்யா, நீ பெரிய தப்பு பண்ற. ஆமாண்டி, தப்பு தான் பண்ற. ஆனா தப்ப ரொம்ப சரியா பண்ற. என் தங்கச்சி இப்ப பத்திரமா இருக்கிறதால உன்னை இதோட விடுற. இதுக்கு மேல ஏதாவது ஆட்டம் காட்டின கொன்னு புதைச்சிட்டு ஆளு காணோன்னு தகவல் சொல்லிட்டு போய்கிட்டே இருப்ப. இதுக்கப்புறமும் நீ என்ன ஜெயிக்க நினைக்காத. இந்த ஜென்மத்துல அது உன்னால முடியாது. அதான் திருந்தி நடந்துக்கோ. என் மேலேயே கை வச்சிட்டல, இது எல்லாத்துக்கும் சேர்த்து நீ அனுபவிப்படி. உன்னை நான் சும்மாவே விட மாட்டேன். ஆண்டிய வச்சு உன்னை இந்த வீட்டை விட்டு துரத்த வைக்கல. என் பேரு பிரீத்தி இல்லடி. லக்ஷ்மி, வீடு அக்கா கிட்ட போனோம். லக்ஷ்மி, பாப்பா, லக்ஷ்மி,
வித்யா என்னாச்சு? ஏதோ கத்துற மாதிரி சத்தம் கேட்டுச்சு. தூக்கம் வரலையா என்ன? தூக்கம் வரல சஞ்சய். தூக்கத்துல கெட்ட கெட்ட கனவா வருது. லக்ஷ்மி ஞாபகமாவே இருக்கு. வித்யா அவளை நல்ல இடத்துல தான் விட்டுட்டு வந்திருக்கோம். அவ நல்லா தான் இருப்பா. நம்ம காலையில போய் பார்ப்போம். இப்ப நீ நிம்மதியா தூங்க. இந்தா. ஆசிரமத்துல இருந்து கால் பண்றாங்க சரி சஞ்சய். பேசு. ஹலோ மேடம், உங்க தங்கச்சியை விட்டுட்டு போனீங்கல்ல, அந்த ஆசிரமத்து ஸ்டாஃப் பேசுறேன். சொல்லுங்கம்மா. என் தங்கச்சி நல்லா இருக்காளா? வந்ததுல இருந்து அக்கா அக்கான்னு அழுகுறா மேடம். தூங்கவே மாட்றா. எங்களால மேனேஜ் பண்ணவே முடியல. ஏய், வித்யா என்னம்மா சொல்றீங்க? ஆமா மேடம், அழுது அழுது மூச்சு வாங்குது. ஐயோ, எது கொடுத்தாலும் சாப்பிட மாட்டேங்கிறா. சரி நான் உடனே கிளம்பி வரேம்மா. இல்ல இல்ல, நீங்க வர வேணாம் மேடம், நாங்களே உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டோம்.